வெல்கம் பேக் டாப்ஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒன் டேப் மேட்ச் ரூம் மேட்ச் 1vs2 பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்குறோம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் 50 சப்ஸ்கிரைப் கைஸ், எப்படியாச்சும் ஒரு 100 வாரம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்க்குறோம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டட் ரூம் மேட்ச் ஸ்டார்டட். நம்ம 1vs2 சுகேஷ் என்ன பேசுகிறோன்னு தெரியல. பயமாக இருக்கா? ஆமாம், பயமாக இருக்கா? பரவாயில்ல விட, சாதா மேட்ச் தானே. நான்லாம் இதெல்லாம் சாதாரண மேட்ச் தான் கைஸ் எடுத்துக்குவேன். ஏன்னா இதெல்லாம் பெரிய இதெல்லாம் இல்லை. தோத்தாலும் பரவாயில்ல தானே, அதுக்குன்னு அடிக்காமல் விடாது. ஓகேவா, உனக்கு முடிஞ்சது ட்ரை பண்ணு. ஓகே, அது எதிர் டீம் 2 பேர் இருக்கணும், நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தான். ஆனால் இங்கே இல்லை ஒன்னாலோ வேற எங்கே தான் விளாட்றானோ. அவனோட 2 பேருமே அஃபான் தான். 2 பேரும் அஃபான் தான் வச்சு, அவன் 2 பேரும் அஃபான் தான். 2 பேரும் நல்லா விளாடுவானோ. சுகேலாம் நல்லா விளாடுவான். 1vs2 யூடியூப் சேனல் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு புடி இருக்குது. அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். எப்படியாச்சும் போட்டு ஜெயிச்சிடணும். 8 ரவுண்டு இருக்குது கைஸ், எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். அதுவும் ஒன் டாப் மேட்ச் வேறு. தலைவனுக்கு ஒன் டாப் பார்த்தீங்கன்னா வரும், ஆனால் அவ்வளோக்கும் வரான்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக விளாட்லாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ சரியாக லாங்காக போகும். வாய்ப்பு இருக்குதாண்டா, வாய்ப்பு இருக்குது, சரியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எவருங்க இருக்காங்க. ஓச்சு சரி, இதனால டேமேஜ் போயிட்டானோ. அட்ரா ஒன் டாப் மட்டும் அடிக்கணுங்க. இது கொஞ்சம் டஃப்பு தான், ஆனால் அடிக்க முடிஞ்சால் அடிக்கலாம். அதுக்கு SRMPKR தான் வேணும் தண்டா. அதெல்லாம் இது ஜெயிக்கலாங்க கைஸ். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா சுகேல் கேம் பிளே. என் கேம் பிளே வரணும்னா இவன் மொட்டமாக விளாண்டா நல்லாமே விளாட்லாம். ஒரு 2-3 மேட்ச் ஜெயிக்கலைன்னா என் கேம் பிளே கன்ஃபார்மாக வரும். ஓகேவா, நான் ஏற்கனவே ஒரு 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் கேம் பிளே அப்லோட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். சேலஞ்ச் வீடியோவும் வரும் கைஸ். நம்ம யூடியூப் சேனலும் சூப்பராக போகுது. அடி சரியான அடி அடிச்சிருக்கானோ கைஸ். சை, சூப்பரான அடி அடிச்சிருக்கானோ. சை, பார்த்தீங்கன்னா அவனில் ஏற்கனவே சொன்னானோ, ஒருத்தனாக போவாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னானோ. அதனால் ஒருத்தனே வரேன்னானோ. ஓகேவா, ஃபஸ்ட்டு அவன் வரத்தனை. இது எதுக்குன்னா அவனால சொன்னாங்க கைஸ். ஏன்னா ஒன் டாப் மேட்ச்சு கொஞ்சம் கஷ்டம்தான் எங்களுக்கு தான்டா. ஆமாம், அதனால தான் கொஞ்சம் அதான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு எவன் வருவானே எனக்கு தெரியாது. 2 ஃபோன் இருக்கானோ, எந்த ஃபோன் வருவானே எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு நல்லா வளரமாக இருக்காத. நல்லா போடு, சூப்பர் அடி, சூப்பர் அடி, அடி 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 இடிக்கி விட்ட வந்தால அடி. இப்போ அடிச்சிடுவோம். சூப்பரான அடி. அடிச்சிடுறா இவனை முடிச்சிடுறா. சுற்றி போட்டுறா, இவன் மட்டும் சுற்றி போட்டு இவனை அடித்து முடிச்சிடு. ஏய், என்னடா போட்ட? அது ஒரு பவரான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நான் ஃபோன் வந்திருக்கேன். இந்த சரியாக டேமேஜ்னு நினைக்கிறேன்டா. அப்படியே விளாட்றா. நம்ம ஒருத்தர் பார்த்தீங்கன்னா லைவ் போட சொன்னார் ப்ரோ. கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்களும் டாஸ்க் கொடுங்க. இதுமாதிரி நிறைய டாஸ்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். தோற்றுக்கிட்டே வரும். பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு இந்த கேம் மட்டும் கொடுக்காதீங்க. ஃப்ரீ ஃபயர் மற்ற எல்லா கேமும் கொடுங்க. கிரிக்கெட் கேமு, இதுமாதிரி பீஸா கேமு, நிறைய கேம் தாங்க. என்னடா சை, நீங்கள் இப்படி இடையில மொத்தம் இரிட்டேட்டிங்காக ஆகும். இந்த க்ரோவால் போட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கும். நம்ம பாதுகாப்புக்கிறதுக்காக தான் போடுவோம். டெசர்ட்டிகள் எடுத்துக்கூடா, அது வச்சு அடி. அப்போ தான் கொஞ்சம் ஒன் டாப் போகுது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் கேட்கும். அது பார்த்தீங்கன்னா மன்னிச்சிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா மூச்சு தானே பேசியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜெயிச்சணும். அது பார்த்தீங்கன்னா அவன் அடித்தது பார்த்தீங்கன்னா பியூர் எக்ஸாட்டு நினைக்கிறேன் தான்டா. பியூர் எக்ஸாட்டு. ஐயோ சை, இன்னும் மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ சொன்னார் 1vs1 சொன்னார். நாங்கள் 2ஆக போட்டு விளாட்றோம். இது பார்த்தீங்கன்னா யாரும் டாஸ்க்கெலாம் கொடுக்கல. நாங்களே சும்மா விளாடுவோம்ல, அதேமாதிரி விளாட்ருக்கோம். ஓகே, எப்படியோ விளாடி ஜெயிக்க பார்க்கணும். ஐயோ ஜஸ்ட்டுடா. ஐயோ சை, எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் கைஸ். ஐயா சை. ஆனால் எனக்கு உண்மையாக சத்தியமாக எனக்கு இங்கெல்லாம் இல்லை, போயெலாம் சொல்லலை. இங்கெல்லாம் இல்லை, அவனெல்லாம் அங்கே இருக்கானோ. உண்மையாக அங்கே தான் விளாட்றானோ.
இல்லை என் ப்ராமிஸ் பார்த்தீங்கன்னா உண்மை தான் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். ஆனால் உங்களுக்கே தெரியும் எங்கேயாவது போடு 2 பேரும் ஒரு 1 ஒரு மேட்ச்சை நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், ஒரு மேட்ச்சை அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவனும் சூப்பராக விளாட்றானோ எதுக்குன்னா எங்களுக்கும் நல்லது அங்கே. ஏன்னா அவங்க டீம் 2 பேருமே ப்ளோ பிளேயர் தான். அதனால தான் அவனும் சொன்னாலும் வேணாண்டா இவனும் நல்லா விளாடுவான், இவனே முதல்ல வேணாட்டா சொன்னான். இல்லைடா 2 பேரும் வாங்கடாண்டா. அப்போ அவனும் சொன்னான் வேணாடா 2 பேரும் ஒன்றா போவோம், இல்லைன்னா ஒரு 2-3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போய் விளையாடி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாலும் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து எவன் வரான்னு தெரில. ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வரானோ வந்து அடிக்க ஒழுங்காக அடிக்க பாடுறா. இந்த மேட்ச்சு டாஸ்க்குங்கிற இந்த மேட்ச்சு கம்ப்ளீட் பண்ண ஓகேவா. லூஸ்மாக விளையாடாத, ஒழுங்காக விளையாடிடு. சூப்பராக பரவாயில்ல விடுங்க. அவனோட டீமாக கொஞ்சம் பவர் தாங்க சூப்பராக விளாட்றானோ. அவளோட டீம்லாம் நல்லா தான் விளாட்றானோ. இந்த மைக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும் உங்களுக்கே தெரியும். ஆனால் நாய்ஸ் கேன்சலேஷன் மட்டும் தான் கஸ் இல்லை அதில். ஓகே நாய்ஸ் கேன்சலேஷன் தான் இல்லை. போடு சூப்பர் அடி சூப்பர் அடிடா சுட்டி பார்த்துடுறா. போடு சூப்பரான ஒரு அடி அடிச்சிருக்கோம். இங்கே இருக்கான்னு பார்த்துட்றா. சூப்பராக சுகிலாம் பார்த்தீங்கன்னா சுகில் தான் விளாட்றான். இவன் ஏற்கனவே விளாடிருக்காங்க சூப்பரான ஃப்ரீ ஃபயர் இது. ஓய்யோ அடிச்சிடுறா அப்படியாச்சும். எனக்கு அப்படியே இதுவாக இருக்குது. ஓய் எப்படியாச்சும் அடிச்சிடறாங்க, அந்த பக்கம் அடிச்சிடா. அடி சூப்பர் எக்ஸாக்ட்ரா, சூப்பரான எக்ஸாக்ட்ரா சூப்பர் தெருக்கி விட்டாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ப்ளோ பிளேயரு, உண்மையாக ப்ளோ பிளேயர் தான். ஆமாம் உண்மையாக பிளேயர் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளோ பிளேயரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் ஒருத்தராக வரேன் நானும். 2 பேர்ட்டு வி பேட்ச்லாம் இருக்கான்னு கேட்டால் எந்த பேட்சும் இல்லை, பி பேட்ச் தான் இருக்குது. அதுவே கஷ்டம் காசி. எஸ்ஆர்எம்கே முதல்ல இல்லைண்டா வி பேட்ச். எஸ்ஆர்எம் வார்லுப்பு அவங்களுக்குலாம் இல்லை, அவனுக்கே இல்லை. நம்மளுக்கு அடிச்சிடுமா, நம்மளே பொறிக்கப்பட்ட மாரி ஃப்ளூக்கில் பார்த்தீங்கன்னா அடிக்கிறோம். நம்மளே ஃப்ளூக்கில் அடிக்கிறோம். போடு சூப்பரா அடிடா கிட்ட போடா அடிச்சு விட்றா. சரிங்கண்ணா அது பேர் என்ன சுனிங்கண்ணா ஃபினிஷிங் மூவா போட்டுறா டக்குன்னு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா டஃப்பு கொடுக்குறான். அது மாதிரி தான் தெரியுது. இன்னும் 8 மேட்ச்சு. அட்ரா சூப்பராக விளாட்றாங்க நம்ம மாப்பிள்ளை. நான் விளாட்றேன் என் கேம் பிளே வந்து கன்ஃபார்மாக வரேன்னு பார்த்தா இவனே முடிச்சுட்றான் 2க்கு. ஆனால் ஒழுங்காக விளாட்ற ஓகேவா. உனக்காகத்தான் பெருமையாக பேசுகிறேன். இல்லைன்னா அவ்வளோதான். நாம் ஏற்கனவே தண்ணீர் பேசிகிட்டு இருக்கேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்குது. அதனால தான் ரொம்ப தண்ணீர் பேசிகிட்டு இருக்கேன் காய்ஸ். 2 பேரும் நல்ல ப்ளோ பிளேயர் தான். உண்மையாக நான் அதுதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் இந்த மேட்ச்சு வெறியோடு இருக்கேன் காய்ஸ். நான் சொன்ன மாரி லாங்காக தான் காய்ஸ் போகுது இந்த வீடியோ எப்படியோ லாங்காக தான் போகும் நினைக்கிறேன். அதேமாரி லாங்காக தான் போகுது. இங்கே பாருங்கள், இங்கே சுகில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்க மேலே ஒருத்தன் தான் இப்போ வருவான். யாருன்னு தெரில. ஐயோ ஜஸ்ட்டு 3 விசஸ். நம்ம 3 மேட்ச்சா ஒன்று 1 மேட்ச் இல்லை பார்த்தாட்றா. அங்கே கவர் கொடுக்காது ரொம்ப. கிட்ட வந்து அடிக்க கொஞ்சம் தூரமாக இருந்து ஆடு ஓகேவா. ரொம்ப பேஸ் கொடுத்தா அடிச்சு போடணும் ஓகேவா. ஓகே இங்கே பாரு கிட்ட வரானு. கொஞ்சம் இடம் விட்டாவே கிட்ட வந்துடானா தான் வெறுப்பேறுது. ஆனால் சூப்பராக விளையாடுவானு கைஸ். இது மட்டும் ஐயோ கிழிச்சு விட்டான். போடு சூப்பர் அடி. சரிங்கன்னு போடு. இது ஃபாஸ்ட் மூவ் போடு போடு சூப்பரா. மெடிக்கெட் போட்டியா இப்போ இவனை அடிக்க பாரு. சூப்பர் அலே. என்னோட சூப்பராக விளாட்றான். என்னோட சூப்பராக தான் விளாடுவான். நான் என் கேம் பிளே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி விளையாடுவேன்ட்டு. இதோட சூப்பராக பார்த்தீங்கன்னா விளாட்றான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா
எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் காய்ஸ். எப்படியோ ஜெயிச்சு நான் வெறியில் இருக்கேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஜெயிச்சணும் 1 vs 1. இப்போ அவுட் ஆகிறன்னு பார்த்தியா, அவரு கூட கொஞ்சம் நல்லா விளையாடுவார், ஆனால் ரொம்ப இல்லை. இப்போ விளாட்ற பார்த்தீங்களா, அவர் நல்லா விளையாடுவார். ஆனால் ஃபஸ்ட் அவுட் ஆகின பாருங்கள், அவர்னா ரொம்ப நல்லாலாம் ரொம்ப கேவலமாலாம் விளையாட மாட்டோம், சூப்பராக விளையாடுவார். ஆனால் இப்போ லாஸ்ட்டாக விளையாடலாம் அவ்வளோட இல்லை. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், உண்மையாக ஒத்துக்கிறேன். அதை பற்றி எனக்கு தெரியும். ஒருத்தர் நான் கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிடுவேன், அஃபான் தம்பின்ட்டு. அவன் தான் இப்போ விளாட்றான். அவன் கேம் பிளே உங்களுக்கே தெரியும் எப்படி விளாடுவான்ட்டு. ஐயோ, ஜஸ்ட்டு அவன் குடிக்கும் போது நேரம் ஆச்சுருந்தா ஒன்ட்டப்பு கரெக்டாக போயிருக்கும். ஐயோ, அடிச்சான்டா சொல்லி வாய் கொடுத்து இருக்குல்ல, அதுக்குள்ளேயே அதேமாரி அடிச்சிட்டான். ஒழுங்காக விளாட ப்ளீஸ்ரா. ஓகே 2 vs 1 2 vs 3 2 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், அவங்களுக்கு 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கணும். நல்ல கண்ணாடுறா. இது ஓகே ஒன்லி தட் கன் ஒன்லி. உங்களுக்கு தெரியும் நல்லா என்னன்னா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன்னில் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவான். பார்த்து விளாட நல்லா விளையாட. எப்படியாச்சும் நல்லா ஜெயிச்சிடணும் காய்ஸ், எப்படியாச்சும். வாங்க, நீங்கள் நம்ம விளாட போகிறோம். இப்போ வெளியே வர மாட்டேங்கிறான். எப்படியாச்சும் நல்லா விளாடணும். முடிச்சுட்ருணுங்க. இங்கே தான் வருவான். எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். கிட்டக்கெல்லாம் வந்துட்டோம். இப்போடு சூப்பர்ரா, ஒரு கில்லு எடுத்தாச்சு. எப்படியோ எடுத்துடணும். இங்கே பாரு இவங்கள்ட்ட நட்ரா. சூப்பர் 4 vs 5 இப்போ 5 4 4 vs 2. இப்போ நம்ம 4 ரன்னு 2ங்கிறேன். நான் கிரிக்கெட்டாக விளையாட்டுறதுனால 2 ரன்னுங்கிற வாயில் 4 vs 2 4 vs 4 என்ன சொன்ன மாரி ரொம்ப லாங்க போகுது தண்டா. ஆமாம், எவ்வாறு 13 நிமிஷம் ஆயிடுச்சு. 13 நிமிஷம் இதோட போவோம். இப்போ தான் 4வது இதுவே வருது. மாற்றி ஜெயிச்சிருக்கோம். எப்படி வரும்னு தெரில. எப்படியாச்சும் நம்ம பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிடணும். அது போதும். எந்த கன் வேணால் எடுத்துக்கலாம், பிடிச்ச கன் எடுத்துக்கோ, அதெல்லாம் அதுவும் சாய்ஸு. ஆனால் ஜெயிச்சிடணும். ஓகேவா? ஓகே. நம்ம நிறைய கேம் பிளே பார்த்தீங்கன்னா சுகேல் கேம் பிளே தான் நான் போட்டிருப்போம். இங்கே வந்துட்டானா, ஆனால் ஒரு கேம் பிளே மட்டும் அஃபான் கேம் பிளே தம்பி கேம் பிளே போட்டிருப்போம். போச்சு. இங்கே வந்துடா. நீ ஏன்டா 2 பேர் போடுறது பேசி. தலைவா எங்க இருக்க தலைவா? இந்த வாட்டி கொஞ்சம் தோத்தாச்சு. ஒரு மேட்ச் தோத்தாச்சு நம்ம. ஆனால் நம்ம 4 பாயிண்ட் இருக்கும். நம்ம எத்தனை பாயிண்ட்டு? 4, அவங்க 3. 4-3. எப்படியாச்சும் 4-3. ஆமாம், அவங்க 4, நம்ம 4, அவங்க 3. 4-3 இன்னும் 5. இங்கே ஒருத்தன் ஐமன் இருக்கல, இங்கே அவன் ஒரு பவர் இது ஆட்டோ மிஷின் இருக்கும்ல, அதை போட்டுவிட்டான் அவன். அது ஆக்சுவலி அது ரூம் மேட்சில் போடவே கூடாது, நான் அது போட்டிருக்கான்.
எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ரூம் மேட்ச் விளாட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சம்திங். எப்படியாச்சும் இது என்ன பவர்ரா? ஓரியன்றா என்னது ரோலினா? எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும். இப்போ என்னால் அதுக்கு தானே சொன்னேன். பாரு அங்கே பாரு அங்கே பாரு அவன் என்ன பவர் போட்டிருக்கான் பாரு. அவங்க பாரு என்ன பவர் போடவே கூடாது அந்த பவர் முதல்ல ரூம் மேட்ச்சில். இந்த பவர் போட்டு ஆடுறான். அந்த பவர் போடுறான்னா நான் தெரில. சரி இனிமேட்டு இந்த பவர் போடாமல் விளாட்றானா பார்ப்போம். எனக்கு தெரில இந்த ரூல்ஸு. ஆனால் ரோல்ஃப்ளே தெரியும். எந்தனா நேரம் ஒன்றும் சுற்றி வரக்கூடாது. கரெக்டாடா? ஆமாம். ரிவ்யூ ரிவ்யூங்கிறேன். ரிவ்யூ கொடுக்கும்போது சுற்றி க்ரோவால் போட்டு தான் ரிவ்யூ கொடுக்கணும். அதுவும் ரிவ்யூ கொடுக்கும்போது மேலே ஏறி அடிக்கக்கூடாது தானே? ஆமாம். இது அடிக்கக்கூடாது. க்ரோவால் இதில் அடிக்கக்கூடாது. சுற்றி போட்டு தான் ரிவ்யூ பண்ணணும். இங்கே பாருங்கள், சில பேர்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அங்கே பாருங்கள் செடியுமே இருக்குல்ல, அதில் ஊக்காங் இது போட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆனால் சில பேர் அப்படியே இந்த பயோஸ்கோப் அந்த ஸ்கோப் மாதிரி இருக்குல்ல, அப்படியே தள்ளிக்கிட்டே போகும்போது ரெட் கலர் காமிக்கும், அப்படியே சுற்றி போடணும். சில பேர் டவுட்டாக இருக்கும். எனக்கே இப்போ டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா 2 பேரும் ஊக்காங்க கேட்லாம் போட்டுலாம் ஆட மாட்டலாம். அதோட பவரை தான் ஆடுவானோ. ஆனால் எனக்கு பறக்க விட்றானோ. இவன் பார்த்தீங்கன்னா நல்லா விளாட்றான் காய்ஸ். 5 விசஸ்னாலே எப்படியாச்சும் ஜெயிடா. இந்த மேட்ச் மட்டும் ஜெயிக்கல வச்சுக்கோ, அடுத்த நான் விளாடுவேன். இந்த மேட்ச் ஜெயிக்கலாம் பார்க்கலாம். அடுத்த மேட்ச்லாம் நீ விளாட தோட்டா நீ விளாட ஜெயிச்சா நான் விளாட்றேன். புரியல. தோட்டா நீ விளாடு ஜெயிச்சா நான் விளாட்றேன். ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பாக தோற்றுருவேன். நீ தான் விளாட போட எப்படியோ. நீ வேற ஒரே பிளேஸில் வந்தால் சூப்பராக இருக்கும். சுற்றி கித்தி வந்தாலும்னா எங்கே இருக்கும்? ஏய் அட்டி இந்த சைடு நான் இவ பார்த்தீங்கன்னா நான் இப்போ விளாட்ருக்கேன். ஆக்சுவலி நான் அந்த சைடு ஏய் மைக் ஒழுங்க போடுறா. பார்த்தீங்கன்னா நல்லா விளாடணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பயம் எல்லாம் கொட்டி கிடைக்குது. நான் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அடிக்கணும் கஷ் எது இருந்தாலும் பயப்படக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஐயோ பாம் எடுக்கக்கூடாது. அதை போய் எடுத்துக்கிட்டேன் லூஸ் மாரி. ஓகே இப்போ எடுத்தாச்சு. எந்த பக்கம் வரானுலே தெரியாது எனக்கு தெரிஞ்சு. எங்கடா குரோவல் வச்சிருக்க? நல்லா போடா. இங்கே போய் சொல்லி வச்சிருக்கோம். 2 பேரும் வரணும். பரவாயில்ல விடு. யூஎஸ்பி அதை வச்சு ஒன் டாப் அடிக்கிறது. பரவாயில்ல விடு. இதை வச்சு ஆடுவோம். எனக்கே விளாட தெரியாது. சப்போஸ் சரியா டேமேஜ்டா. எனக்கு விளாட தெரியாதுடா. இங்கே பிளேயர் இருக்கான். கேரக்டர் போட்டு விளாடக்கூடாது தானே சொல்லுவாங்க. விளாடலாமா? ஒருத்தன் தான் வரான்னு நினைக்கிறேன். 2 பேரும் அடிக்கிற மாதிரி தோணுது. அடி வச்சான்டா சூப்பரான அடி. ஏய் குறா கூட நீ தான் தோத்துல அப்புறம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வாங்கிட்டேன். திருப்பியும் போகிறேன். நம்மள தோக்க தான் போகிறோம். டுடே இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போயா. பார்த்தீங்கன்னா போயாவா இந்த மேட்ச் ஜெயிச்சா? அவனும் போயாவா? ஆமாம் பாரு 7 வந்துட்டானோ பையா. எங்கே பார்த்துருக்க? ஐயோ இன்னும் லாங்காக போகுது இந்த வீடியோ. 20 நிமிஷம் வர போகுது. ஆமாம். எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் 4 மேட்ச் ஜெயிச்சா நம்ம ஜெயிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ லூஸ்மாக விளாடணும். அது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா விளாட்ணுங்க. நான் கன்று எடுக்கிற பொறுத்து, சுகில் கன்று எடுக்கிற பொறுத்து அவன் விளாட அவனுக்கு பிடிச்ச கன்னாக எடுக்கணும். இந்த கன்று ட்ரை பண்ண போகிறேன் அப்படிலாம் போனோம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிடுங்க முடியாது உண்மையாக. நேரம் சொன்ன மாரி அங்கேருந்து வரான் ஒருத்தன். தான் எவனு தெரில. உண்மை தெரில. ஐயோ சரி இவன் கிட்ட வந்துட்டு பாட்டி சுட்ட முறுக்கு தான் சுட்டு இருக்கு. சாப்பிடதான் இருக்கு. ஆஹா பாட்டி சுட்ட முறுக்கா இப்போ சுகேல் சுட்ட முறுக்கான்னு தெரில. ஒருத்தர் அடிச்சிட்டாரு. யாராவன்
இல்லை 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 ஏய் யாரா அவன்? ஏய் இவன்டா, இது எதிரிடா. ஆமாடா ரிவ்யூ பண்ணக்கூடாதுல. ஏய் அப்போ எப்பறம் அடிக்காம அன்ட்டா படிக்க முடியல ஓ சார். இங்கே வந்தான். ஏய் அட்ரா பார்த்துட்றா ஏய் பார்த்துட்றா ஒழுங்காடுறா. ஏய் ஏய் வை ஏய் இதெல்லாம் முடிச்சிருக்கான். நான் இதெல்லாம் போடுறீங்க, இதெல்லாம் போடுறானோ? எனக்கு தெரிஞ்சு சீட்டிங் பண்ணி விளாட்றான். ஆமாம் சீட்டிங் கன்ஃபார்மாக சீட்டிங் அது. இதெல்லாம் போட்டு அடவே விடாது முதல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன் அவனோட இது மாதிரி ஸ்கின்னுங்கிற இது மாதிரிலாம் போடாதீங்களா. ஃபஸ்ட்டு ஃபோனில் சொன்னேன் போடாதீங்கடா, அவனெல்லாம் வேலை ஊரில் இருக்கானு முதல்ல, எல்லாம் போடாதீங்க ப்ளீஸ்ரா பண்ணிட்டேன். திருப்பியும் அவர் கேட்கலை, அப்படி தான் போட்டு விளாடுவேன் அப்படிங்கிறானோ. ஆனால் பாதி மேட்ச் இப்படி போட்டிருப்பாங்களா? பாதி மேட்ச் போட்டிருப்போம். ஏய் ஜோன்ரா அல்லாவூ வந்துட்டான் உள்ளக்க. எங்கடாவன்? ஏய் அட்ரா பார்த்துட்றா. ஜோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்குது காய்ஸ், அதான் கொஞ்சம் வளர்றதே கொஞ்சம் கஷ்டம். அல்லாவூ பயமாக இருக்குடா நீ வளர்றது பார்த்தா எனக்கு. எப்படியாச்சும் ஜெயிச்சணும். வச்சான் நல்லா. நீ தான் எத்தனை வாட்டி தான் சேவ் பண்ண வந்து எத்தனை வாட்டி தான் சாவேன் சொல்லுவேன். ஓகே இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராக தோத்தாச்சு பார்த்தீங்கன்னா. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ்.